தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட இன்னைக்கு மத்தேயு 21ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏற்கனவே நிறைய ஓமைகளால் ஆண்டவர் பேசுகிறத கடந்த வாரங்களில் நம்ம கேட்டோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் பிரதான ஆசிரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் எப்படி தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுறீங்க, எப்படி இந்த அற்புதங்களை எல்லாம் செய்கிறீங்க, எந்த அதிகாரத்தினால இதையெல்லாம் செய்கிறீங்க, இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் தேவனை பார்த்து, இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார்கள். எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்கள், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு நம்மை படைத்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவர்களையும் படைத்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நிறைய ஓமைகளை கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். இப்பொழுதும் அந்த கேள்விக்கான விடையை நாம் பார்க்க போகிறோம். அதை எல்லாவற்றையும் கதைகளால் அவர்களுக்கு, மூப்பர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இயேசு சொல்லிவிட்டு கடைசியாக இயேசு எச்சரிக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவர் நொறுங்கி போவார். அந்த கல் இயேசு கிறிஸ்து தான். இந்த கல்லின் மேல், இயேசு கிறிஸ்து என்கிற கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவார். அது எவன் மேல் விழுகுமோ அவனை நசுக்கி போடும். நிறைய கதைகளால் ஆண்டவர் பேசினார். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கடைசியில் அந்த பிரதான ஆசாரியரையும் ஜனத்தின் மூப்பரையும் ஆண்டவர் கடும் கோபத்தால் எச்சரிக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகுமோ அவன் நசுங்கி போவான். இயேசு கிறிஸ்து மீது மோதுகிறாயா? இயேசு கிறிஸ்து மீது மோதுகிறாயா? ஆண்டவர் எச்சரிக்கிறார். 45வது வசனம். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து, இந்த நாட்டினுடைய எல்லா காரியங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஜனத்தின் மூப்பர்கள் இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? தேவாலயத்தில் வந்து எப்படி உபதேசம் செய்கிறீர்? எப்படி இப்படி அற்புதங்களை நீ செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யார் என்று இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கிறார். கல்லின் மேல் விடுகிறவன் நொறுங்கி போவான் என்று இயேசு சொன்ன உடனே அவர்கள் தன்னைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று குறிப்பால் அறிகிறார். இவரை பிடித்து ஜெயில போட்டா அப்புறம் எப்படி நம்மளை இவர் அழிப்பாரு?
அப்படின்னு சொல்லி அவரை பிடித்து சிறையில் தள்ள வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியா அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். இயேசுவை சுத்தி பெரிய கூட்டம் இருக்கு. அவர் வந்தாலே அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. ஜனங்கள் பார்க்கிறாங்க. அதைய ஜனங்கள் கண்ணால் அந்த அதிசயங்களை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிசயங்களை கூணரை நிமிர வைக்கிறார், குருடரை பார்க்க வைக்கிறார், செவிடரை கேட்க வைக்கிறார், ஊமையனை பேச வைக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும் பொழுது எப்படி ஜனங்கள் கூடியிருக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து எப்படி ஒரு கைது செய்வது என்று எண்ணினபடியா அவர்கள் பயந்திருந்தார்கள். மேலும் இயேசு பின்னால் நடப்பதை முன்னாடியே செல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. அதனால் இயேசுவை அரெஸ்ட் பண்ண முடியாம பயந்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த அற்புதங்களை செய்ய முடியும், செய்யக்கூடும், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் உடனே ஒரு காரியம் பண்ணியிருக்கலாம். மத்தேயு 26:53, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இயேசுவை அரெஸ்ட் பண்றதுக்கு வர்றாங்க. அப்போ பேதுரு கத்தி எடுத்து அந்த அரெஸ்ட் பண்ண வந்தவனுடைய காதை வெட்டிடுறாரு. அப்போ இயேசு சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்துல தான் சாவான், முதல்ல உன்னுடைய பட்டயத்தை உரையில போடு. நான் இப்ப கூப்பிட்டேன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என் தேவன் என் பிதா அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? 12 லேகியோன் அப்படின்னா, ஒரு லேகியோன்கிறது 1000 பேர் கொண்ட ஒரு படையினி. அப்போ 12 லேகியோன்னா 12,000 படைகளை கொண்ட ஒரு இராணுவம் வந்து என்னை கைது செய்ய வந்தவனை பிடித்து துவசம் செய்யும். ஆனால் நான் ஏன் அழைக்கவில்லை? நான் அதற்காக அழைக்கப்படவில்லை. இந்த பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த பூலோகத்துக்கு வந்தேன். அந்த ஒரே காரணத்திற்காக நான் என்னுடைய எந்த அதிகாரத்தையும் நான் யூஸ் பண்ணல. ஆனா இவங்க என்னை கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தினால இதை செய்யறேன்னு சொல்லி. நான் நினைச்சா 12,000 படை கொண்ட இராணுவம் இப்போ வந்து இவர்களை நசுக்கி போடும். நான் அந்த அதிகாரத்தை எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. நான் அழைக்கப்பட்டது அதுக்காகவும் இல்லை. நான் அழைக்கப்பட்டதெல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போன இந்த மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். நான் பரிசுத்தமா வாழ்ந்து இந்த பூமியில என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டா பாவம் செய்தவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமே. அதற்காகத்தானே நான் வந்தேன். என் உயிரை இந்த உலகத்துக்கு தானமா கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன். என்னை சிதைக்கவே நான் வந்தேன். என் ரத்தம் சிந்தவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். பரத்துல அவ்வளவு தேவ மகிமை இருக்கு. அந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு இந்த ஜனங்கள் நல்லா இருக்கணும், இவங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும், இவங்க செய்யற காரியங்கள் நல்லா இருக்கணும்,
இவங்க நல்லா இந்த பூலோகத்தினுடைய நன்மைகளை சுதந்திரித்து வாழணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா வாழணும். இதற்காகவே நான் இந்த பூலோகத்துக்கு வந்தேன், இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோடு பேசுகிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! ஆனா பாவிகளாகி நமக்காக தேவ ராஜ்யத்தை இழந்து மனிதர்கள் படுகிற அத்தனை துன்பங்களையும் நம் இயேசு கிறிஸ்து பட்டார். நம் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்காக. இப்பொழுது கூட இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்னை கழுவட்டும் அப்படின்னு சொல்லி யார் முழங்கால் படிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ உண்மையா நேசிச்சு என் பாவத்தை மன்னிங்க இயேசுவே அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல இயேசுவினிடத்துல கேட்கிறார்களோ, உடனே அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உடனே அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் ஏதோ ஒன்று திருடிட்டீங்கனாலோ, கொலை செஞ்சிட்டீங்கனாலோ, இல்லை களவு செஞ்சிட்டீங்கனாலோ உங்களை காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சுன்னா உங்களை உடனே தூக்கி சிறைச்சாலையில் தள்ளிடுவாங்க. உங்களுடைய குற்றங்களுக்கு தக்கதாக தண்டனை விதிக்கப்பட்டுரும். அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஆனால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க செபிக்கும் பொழுது என் பாவத்தை மன்னிங்க, அப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க மனசார மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் உடனே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அருகில வந்து உங்க பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வல்ல தேவனை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்லாகியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாகியம் நமக்கு கிடைச்சது. இயேசு கிறிஸ்துவ மட்டும் நீங்க விசுவாசிச்சா போதும், அவர் செய்வார் என்று நம்பினால் போதும், உங்கள் காரியங்கள் ஜெயமாக முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகும்.